விஸ்வ பிரம்மா மது போதை நாடு வாரியாக அமைச்சர்கள் பூரா உட்காந்து நாற்காலி சேரில் உட்காந்து நாடிக்கட்டு போட்டு அவன் பொண்டாட்டி அவன் புள்ள பேரம்பேத்தி வரைக்கும் அந்த நரகளை எடுத்து அவன் நெத்தியில் கெட்டி என்னை பாருன்னு நடத்துதான். இப்போ அதுக்கு தண்டனை போடுதார் நீதிமான், நீதித்துறை. எல்லா கோர்ட்லேயுமே திரிசூலமோ திராசும் உள்ளே போயிடுச்சு. இப்போ தண்டனை இது பீகார் செயல் கிடையாதா. இவன் ஒருத்தன் அதிகாரி பிடிச்சா மது போதையில் பிடிச்சா பீகார் செயல் கிடையாது. தண்டனை இவர் கொடுப்பார். அது எப்படி கொடுக்காருன்னு பார், உலக நாடே பார், இந்தியா நாடு முழுவதும் பார். தமிழ்நாட்டில் எப்படி அமைச்சர்களை எப்படி அந்த என்கவுண்டரில் முடிக்காருன்னு பார். நடு ரோட்டில் விட்டு என்கவுண்டரில் முடிப்பார். மது போதையில் ஆயிரம் லட்சக்கணக்கான திருச்சி இப்போ சாப்பாட்டு உணவு பூமியில் எப்படி திரிக்கான் 2ஆம் நம்பரை திருச்சி வியாபாரம் பார்த்து இடம் சொத்து வீடுகளை வாங்கி கட்டி வீடு டார்டாராக கட்டி அங்கங்கே மில்லுக்கு தொழிற்சாலை கெட்டவா அனைத்தும் உள்ளவை. அதிகாரி பூரா கஞ்சா போயலை எல்லாம் மது போதை ஐட்டம் பூரா அதிகாரி பூரா விற்கான். இடத்த இப்போ விற்கான் போதைக்கு விற்கான். அப்போ இவனுங்களை என்ன செய்யணும்? நடு ரோட்டில் விட்டு பேண்டி சட்டையா கலட்டுறா பெண்ணு கலட்டு, தப்பு செய்ததுக்கு நான் கொடுக்கல அப்படின்ட்டார் பூமியில். அப்போ எவ்வளோ பெரிய தப்பு. வென்றுக்கும் கணக்கு இப்போ வென்று பதிவாளர் கணக்கு போட்டார். இது கடைசி அத்தியாவதி அத்தியாவதி கணக்குனா தப்பு செய்கிறதுக்கு கையெழுத்து போட்டு பூமியில் விற்று அந்த பேப்பரை வாங்கி பாலாக்கு தான் வென்று எழுதி கொடுத்து இடம் எங்கே கிடக்குன்னு போகிறான். இவனுங்களுக்கு பூரா என்கவுண்டரு அந்த இடத்துல அவன் ஆஃபீஸ் வச்சுருப்பான்ல அந்த ஆஃபீஸுக்கு முன்னாடி கூட்டத்தை போடுவார். அந்த இவன் கூட்டம் எப்படி போடுறது? அரசியல்வாதி அது மாதிரி கூட்டத்தை போட்டு பத்திரப்பதிவு வெளியே வென்று நடு சென்டரில் ஓப்பனாக அதெல்லாம் கலட்டி விட்ருவாங்க. தப்பு செய்கிறதுக்காக அவனை கொடுத்துருக்காரு. அதான் திரிசூலமும் திராசும் நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. தப்பு செய்கிறதுக்கு தண்டனை இவ்வளோ நாள் கொடுக்கல. அப்போ தண்டனை கொடுக்கணும்ல. 7 செம்மத்து சேட்டை, ஒரு செம்மத்து சேட்டை இல்லை 7 செம்மத்து சேட்டை கடைசி அத்திவாதியில் அங்கே இருங்க கிடந்து பூரா பூமியை பாழாக்கு தான். கடவுளுடைய சொத்து எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் பூமியை சொத்தை பாழாக்கி 2ஆம் நம்பராக திருச்சி ஆகோன்னு ஓடுது. இல்லை கண்டாரவழி மனையில் கணக்கு போட்டாரா? இதுதான் கணக்கு, புரியா? அதான் பீகார் செயல் கிடையாது. இது கணக்கு முடிக்கணும், வேரோடு இருக்கணும். அந்த வேரை வச்சுருந்தா பழையபடி அந்த வேறு முளைச்சிக்கிட்டே போவோம். கெட்ட வேறு மரஞ்செடி கொடிகள் உள்ள வேறு வந்து சுத்தமாக அது பூமியில் தண்ணி தேடி குடிக்கிறதுக்கு தேடும். இவன் அதை தேடலை, வேறு பூரா அழிக்கிறதுக்கு வேற விட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த வேரோடு அறுத்துருவார். வேறு புரியா? இப்போ அமைச்சர்கள் வீட்டில் இருந்து வேரோட கருவோடு அறுத்துருவார். ராஜபாளையம் தெற்கு பாளையம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏலேருந்து கன்னியாகுமரி டு சென்னை மெட்ராஸ் வரைக்கும் எம்எல்ஏவை நடு ரோட்டில் விட்டு சிதறிச்சு அடிச்சிருவாங்க. இதுக்கு என்ன விடன்னு மானிட பிறவி ஓட்டு போடுறது இல்லைடா, கேள்றா. ஒவ்வொரு டாஸ்மார்க்கு உள்ள கணக்கு பூரா எம்எல்ஏ கணக்கு கொடுக்கணும். இவனுடைய கோட்டாவில் 10-20 டாஸ்மார்க் இருக்கும். வெளியில் பார்வைக்கானா அது இவன் தான் விடுவான். யார்? எம்எல்ஏ. புரியுதா? மாங்காய் மண்டை பயலா சிரட்டை மண்டை மாதிரி வச்சுருக்கான். மண்டை சிரட்டை. அந்த சிரட்டையில் எவ்வளோ வேலை செய்யுது. அப்போ இவன்லேருந்து அடித்து நொறுக்குனா அடுத்தாப்பில் முடியுமா? அப்படியே முடித்து கொண்டு போயிடுவார். இது வந்து கோர்ட்டை அவமதித்து கைலாசத்து பின்னாடி சட்டமன்ற தொகுதி கடவுளை அவமதித்து 2 கை வீசி காலை வீசி போகிறான். போர் வீலரில் 2 கையை தூக்கி. அப்போ இவனை மாதிரி எத்தனை எம்எல்ஏ போவான்? 234 ஒரு 20 களி மந்திரி கிந்திரிமா போயிருக்கான். இந்த எம்எல்ஏ கிடக்கிற பூரா 2 கையை வீசி தான். அப்போ அதில் எம்எல்ஏ இருந்து போனவன் அங்கே சென்னையில் நாற்காலி சேரில் உட்காந்து நாடிக்கட்டு போட்டு அவன் வீட்டில் குடும்பத்தாரில் எல்லாம் போட்டது பூரா காலையில் எடுத்தவுடனே உட்கார்ந்த துணியில் போட்டவுடனே நெத்தியில் கெட்டி அன்னைக்கு முழுதும் வாசிப்பான் மந்திரி முதலமைச்சர். இப்போ புரியுதா? எம்எல்ஏ ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இருக்கிற ஒயின் ஷாப்பு உள்ள கணக்கு மது போதை எல்லாம் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் இவன் தான் விற்பனைக்கு விடுதான். யார்? எம்எல்ஏ. அப்போ எம்எல்ஏ எவ்வளோ போதை ஐட்டங்கள் விடுதான். அப்போ எம்எல்ஏ விட்ட கணக்கில் பூரா 2ஆம் நம்பராக சிட்டி வாரி கிராம வாரியாக ஓடிக்கொண்டே இருக்குது. இது நெல் அரிசி எல்லாம் தயாரிக்கான்ல. அப்போ எம்எல்ஏ தானே கையெழுத்து போட்டு பணம் வாங்குதான். அந்த காகித பேப்பர் வாங்கி நல்லா சொவிச்சு அவன் பொண்டாட்டி பிள்ளைலாம் உருட்டு கோழி மாதிரி இருக்குது. உருட்டு கட்ட மாதிரி வேலை வாக்காமல் இந்த காகித பேப்பரை இவங்க பூரா திங்கிது. அரிசி எப்படி தெரியுமா? 500 அரிசியை போட்டு வீட்டில் அவன் பொண்டாட்டி பிள்ளைலாம்
நாக்கை இழுத்து உள்ளே விட்டு வெளியே எடுத்து தின்னு மல்லாக்க அந்த கட்லு மெத்தியில் உருளுதான். அப்போ உருண்ட கணக்கு என்ன செய்வார்? ஏண்டா ஒரு உடம்புல உழைப்பு இல்லாமல் 2 காலு கையை தூக்கி போர்விலரை தூக்கி உட்காந்து அந்த பேப்பரை வச்சு சம்பாத்தியம் பண்ணி எங்கே இடம் கிடக்கு, எங்கே மில்லு தொழிற்சாலை கிடக்குன்னு எம்எல்ஏ அலைவான், எம்பி அலைவான், மந்திரி அலைவான், முதலமைச்சர் அலைதான். முதலமைச்சர் பூரா வாங்கி போட்டிருக்கான். எல்லா இடமும் தமிழ்நாடு முழுவதும் அவன் குடும்பத்தாரே வாங்கி போட்டு ஓஹோ ஆகோன்னு ஆடுது. அப்போ என்ன கணக்கில் முடிப்பார்? அந்த பத்திரப்பதிவு வெளியில் வென்று கணக்கு எடுக்கையில் இது இவர் தான் எடுக்க முடியும். எந்த அமலாக்கத்துறையும் எடுக்க முடியாது, எந்த சிபி ரிப்போர்ட் எடுக்க முடியாது. கணக்கு எடுக்கிறது இவர் ஒன்று தான் எடுக்க முடியும், கடவுள் ஒன்று தான் எடுக்க முடியும். சொத்து அவர் பூமி. அப்போ நான் கணக்கு எடுக்கேன் அப்படின்ட்டார் ஒரே வார்த்தை. அப்போ ஆதார் கார்டு ரேஷன் கார்டு உள்ள கணக்கு வெளியே எடுக்கையில் வென்று என்கவுண்டரில் ஷூட்டிங் நடு சென்டரில் சோழி முடிச்சிருவாங்க. அப்படியே செதறி கிடக்கும். அது அழுறது எப்படி அந்த நேரத்தில் எப்படி போடுதாரா? பத்திர சார்பாளர் சாட்சி கையெழுத்து போடுதானா அவனுக்கும் அந்த இடத்துல பத்திர ஆஃபீஸுக்கு முன்னாடியே அந்த பலியை கொடுத்துருவார். அந்த பலி கொடுக்கணும்ல. அந்த பூமியை எங்கெங்கே அசிங்கம் பண்ணதுக்கு இவன் தான் எழுதி கொடுக்கான். பூரா ஜனநாயக ஓட்டு போடுறது பூரா அசிங்கம் பண்ணதான், அகம்பாதம் பண்ணதான். அப்போ இவன் அந்த இடத்துல காவு கொடுத்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. அந்த ரத்த பலி அந்த இடத்துக்கு புரியாடா? ரத்த பலி என்ன எதுக்கு எழுதி கொடுக்கான்? ஆடு மாடு கோழி பறவைகளாம் நாங்கள் எழுதி தரோம், வென்று எழுதி தரோம், பத்திரம் பயந்து தரோம், நீ ஆடு மாடு கோழி பறவைகளை பூரா அங்கே அடித்து ரத்த பலி கொடுன்னு இவன் எழுதி கொடுக்கான். அப்போ இவன் அந்த இடத்துக்கு பத்திரப்பதிவு உள்ள பில்டிங் உள்ள இடத்துல அவன் உட்காந்து நாற்காலி சேரில் உட்காந்து எழுதி கொடுக்கான்ல, அந்த அந்த இடத்துக்கு அவன் பலியாயிடுவான். பாரா தென்னை மரத்தில் கெச் கெச் கெச்சின்னு கெவிலி அவனே அடிச்சிட்டான்.